இருக்கிறது. தொடர்ந்து நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் தமிழக வெற்றிக் கழகத்தின் மூத்த பேச்சாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள். சார் வணக்கம். திரு விஜய் அவர்களுக்கு நாட்டு நடப்பே தெரியல. அவர் செய்தித்தாள்களையும் தொலைக்காட்சி செய்திகளையும் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த கூட்டணிக்கு எந்த கட்சி தலைமை தாங்குதுன்னு கூட திரு விஜய்க்கு தெரியல அப்படிங்கிறாரு திரு இபிஎஸ். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் போராட்டத்திற்கு எதிராக அறப்போர் ஊர்வலம் நடந்த பொழுது எடப்பாடி முதலமைச்சராக இருந்த வேளையில் 13 பேர் பட்ட பகலில் சுடப்பட்டு கொல்லப்பட்டார்கள். அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அப்போது சொன்னார், இதை தொலைக்காட்சியில் பார்த்துதான் தெரிந்து கொண்டேன் என்று. அந்த எடப்பாடி பழனிசாமி தான் எங்கள் தலைவர் தளபதி விஜய் அவர்களுக்கு இப்பொழுது உதயோபதேசம் செய்கிறார். நாட்டு நடப்புகள் தளபதி விஜய்க்கு தெரியவில்லை என்று அவர் சொல்லுவது, அதற்கு எந்த முகாந்திரம் இருக்கிறதை அறிந்து கொள்ள விரும்புகிறேன். ஊழல் குற்றச்சாட்டுக்கு நான் உள்ளாக்கப்படவில்லை என்று ஒரு வடிகட்டிய பொய்யை அவர் சொல்லுகிறார். 26 இடங்களில் அமலாக்கத்துறை எடப்பாடி பழனிசாமி சம்பந்தப்பட்டவர்களின் வீட்டில் ரெய்டு நடந்ததற்கு பிறகுதான் இவர் பிஜேபி கூட்டணிக்கே வருவதற்கு முடிவெடுத்தார். அதுவரைக்கும் பிஜேபி எதிர்ப்பு நிலை எடுத்த எடப்பாடி பழனிசாமி பிஜேபிக்கு சரண்டர் ஆனதற்கு பின்னாலேயே இந்த ஊழல் குற்றச்சாட்டு தான். அதிமுகவிலே இருக்கின்ற வீரமணிக்கு மேல் வழக்கு, விஜயபாஸ்கர் மீது வழக்கு, கரூர் விஜயபாஸ்கர் மீது வழக்கு, இப்படி எல்லோரும் இந்த நாட்டில் ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். ஆகவே ஊழலுக்கு எதிராக ஒரு ஊழல் இல்லாத ஒரு பரிசுத்தமான நிர்வாகத்தை பைந்தமிழ் நாட்டுக்கு தருவேன் என்று கடந்த மொழிப்போர் தியாகிகள் நாளன்று மாமல்லபுரத்தில் நடந்த மாவட்ட மாநில செயலர்கள் கூட்டத்தில் எங்கள் தலைவர் சொன்னார், ஒரு ஊழலற்ற நிர்வாகத்தை தருவதற்கான எங்கள் பயணத்தில் சமரசமில்லை. 1000 சொன்னாலும் இந்த எடப்பாடி கும்பல் ஒரு ஊழலில் புழுத்தவர்கள், ஊழலில் புறையோடி போனவர்கள் என்பது ஊருக்கும் உலகுக்கும் தெரியும். என்ன வாக்குறுதி எப்படி கொடுத்தாலும் எடப்பாடி கும்பல் கரை சேரப் போவதில்லை என்பதை வருகிற பொது தேர்தலில் தாவேகா நிரூபிக்கும் என்பதை பதிவு செய்கிறேன். எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் ரோல் மாடலாக எடுத்துக்கொண்ட விஜய் அதிமுகவை எப்படி ஊழல் கட்சின்னு சொல்லலாம் அப்படின்னு கேட்கிறார். எம்ஜிஆர் இடத்தில் இருக்கிற நல்லவைகளை எடுத்துக் கொள்வேன், ஜெயலலிதாவிடத்தில் இருக்கிற நல்லவைகளை எடுத்துக் கொள்வேன் என்றுதான் எங்கள் தலைவர் சொன்னார். ஆகவே நல்லவைகளை மட்டுமே எடுத்துக் கொள்கிறோம். குணம் நாடி குற்றம் நாடின்னு இருக்கு. நாங்கள் குணத்தை எடுத்துக் கொள்கிறோம், குற்றத்தை தவிர்த்துக் கொள்கிறோம், அவ்வளவுதான். அதிமுக மீதான விமர்சனத்தை இவ்வளவு நாட்களாக வைக்காம இப்ப திடீர்னு தாவேகவும் தாவேக தலைவரும் அந்த குற்றச்சாட்டுகளை தீவிரப்படுத்துறதுக்கான காரணம் என்ன? இப்படிதான் யுத்தகாலம் சமீபத்திருக்கிறது. யுத்தகாலம் வந்திருக்கிற பொழுதுதான் ஏந்த வேண்டிய ஆயுதம் எது என்பதையும் எதிரிகள் யார் என்பதையும் அடையாளம் காட்ட வேண்டியதை காலம் தீர்மானிக்கிறது. அதனால் தான் இப்போது எடுத்திருக்கிறோம். இதிலே எடப்பாடி பழனிசாமி அதிர்ச்சி அடைந்திருக்கிறார் என்பது உண்மை. அந்த அதிர்ச்சியை வெளிப்படுத்துகிற தைரியம் கூட இல்லாத கோழை எடப்பாடி பழனிசாமி. கூட்டணி கணக்குகளுக்காக காத்திருந்தீங்க, அந்த கணக்குகள் பொய்த்து போய்விட்டதால் தற்போது விமர்சனங்கள் தொடங்கி இருக்கு. நாங்க எந்த கூட்டணிக்காகவும் காத்திருக்கவில்லை. தனியாக நின்றே வெற்றி பெறக்கூடிய வல்லமை தமிழ்நாட்டில் தாவேகாவுக்கு மட்டும்தான் இருக்கிறது. வீட்டுக்கு 2 ஓட்டு எங்களுக்கு இருக்கிறது. மக்கள் திலகம் எம்ஜிஆர் பயணத்தை தொடங்கிய பொழுது அவருக்கு அரண் அமைத்து தந்த அண்ணாவினுடைய அன்பை பெற்ற திருச்சி சவுந்தரராஜன் சட்டமன்ற உறுப்பினர் இன்றைக்கும் இருக்கிறார். அவர் பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி அளித்த பொழுது தனித்து நின்றே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு தாவேகா தலைவர் விஜய்க்கு இருக்கிறது சொன்னதை எடப்பாடி பழனிசாமி யாரிடத்திலாவது கேட்டாவது தெரிந்து கொள்ள வேண்டும். நன்றி திரு நாஞ்சில் சம்பத். இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. தாவேக தலைவர் விஜய் குறித்து இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் எடப்பாடி பழனிசாமி பேசிய காட்சிகளை தற்போது பார்க்கலாம். ஏங்க அவரு வெளியில பொது வெளியில் பார்த்தா தாங்க தெரியும். பொது வெளியிலே வரல. 72 நாள் கழிச்சு தான் ஒரு சம்பவம் நடந்து போச்சு.
அந்த சம்பவத்தொட்டி 72 நாட்கள் ஒரு கட்சி தலைவரே வெளியே வரல. நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியல. எந்தெந்த கட்சியோட கூட்டணி இருக்குன்னு தெரியல. எந்த கட்சி தேர்தலில் தலைமை தாங்கன்னு தெரியல. வச்சே நாங்கள் என்ன செய்யணும்? அவருக்கு ஒன்றுமே தெரியாத போது எங்களை கேள்வி கேட்டால் அவர்கிட்ட போய் கேள்வி கேளுங்க. ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி அமைக்கின்ற பொழுது ஐசிசி சோழா ஹோட்டலில் தெளிவுபடுத்தினார். மரியாதைக்குரிய மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள், நானும் எங்களுடைய மூத்த நிர்வாகிகள் எல்லாம் கலந்து கொண்டு முதல் பேட்டியிலே சொன்னார், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணி இரண்டும் இணைந்து புதிய கூட்டணி அமைச்சிருக்குது. இந்த கூட்டணிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை தாங்கும். இந்த கூட்டணி தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். அதிமுக ஆட்சி அமைக்கும். எங்களுடைய கூட்டணியுடைய வேட்பாளர் இபிஎஸ் தெளிவுபடுத்தியாச்சு. முதலமைச்சர் வேட்பாளர் இபிஎஸ். இது அவரு டிவியில் பார்க்கல, தொலைக்காட்சியில் பார்க்கல, பார்க்கறதுக்கு நேரம் இல்லை, மக்களை பார்க்கறதும் இல்லை, தொலைக்காட்சியில் பார்த்து தெரிஞ்சுக்கல, ஒண்ணுமே தெரியாததை வச்சு எங்கிட்ட கேள்வி கேட்கணும். தெரிஞ்சிருந்தா பரவாயில்ல. ஒரு கட்சியுடைய தலைவர் எல்லாம் தெரிஞ்சிருக்க வேணும். தெரியாம அறியாம பேசிட்டு இருக்காரு. நாட்டில் நடக்கிற நிலவரம் என்னன்னே தெரியல. இப்படி ஒரு தடவையாவது இப்படி பிரஸ் மீட் காட்ட சொல்லுங்க, புரிஞ்சுக்கிட்டோம். நாட்டில் நீங்களை போல் இருக்கிற நிருபர்கள் கேட்கின்ற கேள்விக்கு பதில் சொன்னா தான் வெளியில என்ன நடக்குன்னா அவர் புரிஞ்சுக்கிட்டோம். இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் சசிகலா குறித்த கேள்விகளுக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் பதிலளித்திருக்கிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். எப்படி பயணிக்க வேண்டும்? சார், அதெல்லாம் ஏற்கனவே முடிஞ்சு போச்சு. அதை திருப்பி பேசிட்டா ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டேன். திருப்பி கீரல் விழுந்திருக்காடு மாதிரி கேட்காதீங்க. அதெல்லாம் ஏற்கனவே முடிந்து போன கதை. அதை திருப்பி பேச வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு பத்திரிகை ஊடகத்துக்கு விறுவிறுப்பான செய்தி வேணும். அதனால சொல்றேன், இனி இது மாதிரி கேள்வி கேட்காதீங்க. நான் ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டேன். சார், அதெல்லாம் ஏற்கனவே முடிஞ்சு போச்சு. அதை திருப்பி பேசிட்டா ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டேன். திருப்பி கீரல் விழுந்திருக்காடு மாதிரி கேட்காதீங்க. அதெல்லாம் ஏற்கனவே முடிந்து போன கதை. அதை திருப்பி பேச வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு பத்திரிகை ஊடகத்துக்கு விறுவிறுப்பான செய்தி வேணும். அதனால சொல்றேன், இனி இது மாதிரி கேள்வி கேட்காதீங்க. நான் ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டேன். தாவேக தலைவர் விஜய் தொடர்பான எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் பதிலளித்திருக்கிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். ஏங்க, அவரு வெளியில் வந்து பொது வெளியில் வந்து பார்த்தா தாங்க தெரியும். இரண்டாவது கட்டமாக 5 தேர்தல் வாக்குறுதிகளை அறிவித்திருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தாவேக தலைவர் விஜய் மீதான விமர்சனங்களையும் முன்வைத்திருக்கிறார்.